இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். திருப்பரங்குன்றம் வருகிறார் மோடி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சு ஓவர். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக கடந்த 7ஆம் தேதி இணைந்தது. அன்றைய தினமே டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அப்போது பாரதிய ஜனதாவுக்கு 60 தொகுதிகள் வேண்டும், கொங்கு மண்டலம், தென் சென்னை, தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகள் வேண்டும், தேர்தல் வெற்றிக்கு பின் அமையும் ஆட்சியில் பங்கு வேண்டும், மூவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அமித்ஷா வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக துணை பொதுச் செயலர் முனுசாமி, பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர்கள் ராமலிங்கம், சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ், பாரதிய ஜனதா பிரிவு அமைப்பாளர் ராகவன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மோடி தமிழகம் வருவதற்குள் கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் ஒரே மேடையில் ஏற்ற பாரதிய ஜனதா தலைமை திட்டமிட்டுள்ளது. மோடி பங்கேற்கும் போது கூட்டத்திற்கான ஏற்பாடு குறித்து பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகை முடிந்ததும் தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். அப்போது பாரதிய ஜனதாவுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா தலைவர்கள் இடையிலான சந்திப்பு திருப்திகரமாக இருந்தது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். பழனிசாமியுடன் நடந்த பேச்சு சுமூகமாக அமைந்தது. பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் தமிழகம் வருகிறார். தேதி இன்னும் முடிவாகவில்லை. அந்த பொதுக்கூட்டத்தை சென்னை அல்லது மதுரையில் நடத்துவது குறித்து விவாதித்தோம் என்றார். மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தை திருப்பரங்குன்றத்தில் நடத்த வேண்டும், திருப்பரங்குன்றம் கோயிலில் பிரதமர் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதாவினர் வலியுறுத்தியுள்ளனர். பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல். சமீபத்திய வரலாற்றில் முதல் முறை வரும் 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 ஜனாதிபதி உரையுடன் துவங்க உள்ளது. பொருளாதார அறிக்கை பார்லியில் வரும் 29ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படும். பிப்ரவரி 1 அன்று பட்ஜெட் தாக்கலாகும். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக தனது 9வது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். சமீபத்திய வரலாற்றில் மத்திய பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. கடந்த 2017 முதல் துவங்கி பிப்ரவரி 1 அன்று காலை 11 மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்வது தொடர்ந்து வருகிறது. முன்பு இது பிப்ரவரி 28 இருந்தது. முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பதவியில் இருந்தபோது புதிய நிதியாண்டு துவங்கியவுடன் பட்ஜெட்டில் கூறப்பட்ட அம்சங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக போதிய கால அவகாசத்துக்காக புதிய நடைமுறையை கொண்டு வந்தார். கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் பிப்ரவரி 28 சனிக்கிழமைகளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஞாயிற்றுக்கிழமை இதுவரை தாக்கல் ஆனதில்லை. ஞாயிறன்று பங்குச்சந்தை இயங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாக தேசிய பங்குச்சந்தை தெரிவித்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை இதுகுறித்து ஏதும் கருத்து தெரிவிக்கவில்லை. கடந்த காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பங்குச்சந்தைகள் இயங்கியுள்ளன என்பதால் முதலீட்டாளர்களின் ஆர்வம் தற்போது அதிகரித்துள்ளது. கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் நீக்கினால் வாரண்டி கிடையாது, அதிர்ச்சி தரும் எல்காட். தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை கடந்த 5ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். லேப்டாப் மேற்புறத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி, முதல்வர் ஸ்டாலின் உருவப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. இதை விரும்பாத சில மாணவர்கள் அவற்றை அழித்துவிட்டு தங்களுக்கு பிடித்தவர்களின் படங்களை ஒட்டி சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வருகின்றனர். இதுபோல லேப்டாப் மேற்புறம் உள்ள படத்தை நீக்கினால் மாணவர்கள் லேப்டாப்பிற்கான வாரண்டி எனப்படும் பழுது நீக்குவதற்கான உத்தரவாதத்தை பெற முடியாது என எல்காட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட லேப்டாப்புக்கு ஓராண்டு வாரண்டி சலுகை உள்ளது. அதை பெற லேப்டாப் மேற்புறம் உள்ள படம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதில் உள்ள சீரியல் எண் இருந்தால் மட்டுமே பிரச்சனை இல்லாமல் சர்வீஸ் செய்து தர முடியும்.
இதில் ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் அரசு வழங்கும் வாரண்டியை பெற முடியாது என அவர்கள் கூறினர். லேப்டாப் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் அரசுடனான ஒப்பந்தத்தின்படி லேப்டாப் வெளிப்புற தோற்றத்திலோ அல்லது முத்திரைகளிலோ மாற்றம் செய்வது ஆல்ட்ரேஷன் என கருதப்பட்டு வாரண்டியை பாதிக்கும் என சொல்கின்றனர். பொதுவாக வாரண்டி பெற லேப்டாப் உட்புறம் சேதமாகி இருக்கக்கூடாது, OS எனப்படும் செயல்பாட்டு தளம் மாறி இருக்கக்கூடாது, சீரியல் எண் இருந்தால் நேரடி வாரண்டி கிடைக்கும் என லேப்டாப் தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோர்ட்டுக்கு அழுத்தம் தர முடியாது, சான்றிதழுக்கு காத்திருக்க வேண்டும், தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்தது ஹைகோர்ட். விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திரைப்பட தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கவில்லை. இதனால் படத்தின் ரிலீஸ் நிறுத்தி வைக்கப்பட்டது. சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் ஹைகோர்ட்டில் முறையிட்டது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க நீதிபதி ஆஷா உத்தரவிட்டார். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியதையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்தது. தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, நீதிபதி G. வேல்முருகன் அமர்வு விசாரித்தது. தங்களுக்கு உரிய கால அவகாசம் தராமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் வாதிட்டது. அப்போது தலைமை நீதிபதி சென்சார் போர்டுக்கு கால அவகாசம் தராமல் தனி நீதிபதி உடனே உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என கேட்டார். சென்சார் சான்றிதழ் பெறாமல் முன்னரே ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டு கோர்ட்டுக்கு அழுத்தம் தர முடியாது, சான்றிதழுக்காக காத்திருந்துதான் ஆக வேண்டும், ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டதால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்பட முடியுமா என நீதிபதிகள் கேட்டனர். சென்சார் சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தனர். தணிக்கை வாரியத்தின் அப்பீல் மனுவுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனால் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக உள்ள சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் நாளை ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இந்த படத்துக்கும் சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் எழுந்தது. முடிவில் UA சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதால் பராசக்தி போட்டியின்றி பொங்கலுக்கு களமிறங்குகிறது. காட்டில் பதுங்கியிருந்த 63 நக்சல்கள் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக சரண். மறுவாழ்வு பணிக்கு அரசு ஏற்பாடு. சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, தெலங்கானா மாநிலங்களில் அரசின் நலத்திட்டங்களை எதிர்க்கும் நக்சல்கள் சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடுவதால் அவர்களை முற்றிலும் ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் நக்சல்கள் திருந்தி ஆயுதங்களை கைவிட்டு தாமாகவே முன்வந்து சரணடைய மத்திய உள்துறை அமைச்சகம் வாய்ப்பு வழங்கியுள்ளது. சரணடைவோருக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கி அவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி, வேலைவாய்ப்புக்கு அரசு உதவும் என உத்தரவாதம் அளித்துள்ளது. அதேபோல் அவர்களின் மறுவாழ்வுக்கான திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. அரசின் திட்டத்தால் ஈர்க்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர் நக்சல்வாதத்தை கைவிட்டு தேசிய நீரோடையில் இணைந்துள்ளனர். அவர்களுக்கான மறுவாழ்வு முகாம்கள், பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. எனினும் சில பகுதிகளில் காடு, மலைகளில் பதுங்கியிருக்கும் நக்சல்கள் அரசு திட்டங்களை எதிர்ப்பதுடன் பொதுச் சொத்துக்களை நாசப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக நக்சல் ஆதிக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தர், தந்தேவாடா, நாராயண்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாநில அதிரடிப்படை, CRPF போலீசார் முகாம்கள் அமைத்து நக்சல்களை ஒடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரை எதிர்த்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நக்சல்கள் சிலர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பலர் தாமாக முன்வந்து சரணடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சத்தீஸ்கரின் பஸ்தர் பகுதியில் காடு மற்றும் அதை ஒட்டிய கிராமங்களில் பதுங்கியிருந்த 63 நக்சல்கள் தாமாக முன்வந்து போலீசில் சரணடைந்தனர். அவர்களில் 18 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவரும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இவர்களில் பலர் போலீசாரால் தேடப்படும் அதிதீவிர நக்சலைட்டுகளாக திகழ்ந்துள்ளனர். அவர்கள் பற்றிய தகவல் தருவோருக்கு 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது 1,20 லட்சம் ரூபாய் வரை சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நக்சல்கள் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக சரணடைந்துள்ளனர். அவர்களின் மறுவாழ்வுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல்கள் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்ற இலக்குடன் மத்திய உள்துறை அமைச்சகம் செயலாற்றி வருகிறது. அதற்கேற்ப கடந்த சில மாதங்களாகவே சரணடையும் நக்சல்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று கரையை கடக்கும் காற்றழுத்தம் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இலங்கையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதுகுறித்த வானிலை மையத்தின் அறிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு இலங்கையில் திரிகோணமலை, யாழ்ப்பாணம் இடையே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும்.
தெற்கு கேரள கடலோர பகுதிகள், அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் இன்று பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சி காமாட்சி கோயிலில் கனு உற்சவம் கோலாகலம். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கனு உற்சவம் இன்று தொடங்கி 16ஆம் தேதி வரை நடக்கிறது. விநாயகர் பூஜையுடன் துவங்கிய கனு உற்சவத்தில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகள் மற்றும் கோபூஜை ஆகியன நடைபெற்றன. கனு மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய விநாயகர் பின்னர் சந்நிதி தெருவில் உள்ள அலங்கார மண்டபம் வரை உலா வந்து அருள்பாலித்தார். கனு உற்சவத்தை ஒட்டி காணும் மண்டபம் முழுவதும் டன் கணக்கில் செங்கரும்பால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு பழங்களை தோரணமாக தொங்கவிடப்பட்டதை பக்தர்கள் பரவசத்துடன் பார்வையிட்டு சென்றனர்.